தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகர்கோவில் கிளை சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதி சபரிவர்மன் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசுந்தரி, விவரங்கள். வணக்கம் வினிதா. நாகர்கோவிலில் நீதிமன்ற காவலில் மரணமடைந்த சபரிவர்மனுக்கு அதாவது நீதி கிடைக்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த 9ஆம் தேதி தென் தாமரைக்குளம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருளை விற்பனை செய்ததாக கூறி சபரிவர்மன் என்பவர் தென் தாமரைக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவரிடமிருந்து மட்டும் சுமார் 200 கிராம் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதை அடுத்துதான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சபரிவர்மன் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கிளை சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று காலை திடீரென சபரிவர்மன் உயிரிழந்த நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் நேற்றும் இன்றும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தான் சபரிவர்மனுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதனை தற்போது தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த செய்தியில் நாகர்கோவிலை சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரான சபரிவர்மன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலில் மரணம் அடைந்து இருப்பது அறிந்து அதிர்ச்சி உற்றேன் என்றும், அதே போன்று கைதான போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்த சபரிவர்மன் விசாரணை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்ட போது உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது என்றும் கேள்வியை எழுப்பி இருக்கிறார். மரணம் அடைந்த சபரிவர்மனின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் அவரை மாற்றுத்திறனாளி என்றும் கூட பாராமல் காவல்துறையினர் அடித்தே கொலை செய்துள்ளதாகவும் சபரிவர்மனின் குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தற்பொழுது அதில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக சபரிவர்மனின் கடையில் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாக அவரை கைது செய்த காவல்துறையினர் ஈரோட்டில் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகி அருணை அன்றே சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளனர் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் சபரிவர்மன் எனும் சாமானியருக்கு ஒரு சட்டம், தாவேகா நிர்வாகி என்றால் வேறொரு சட்டமா என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் மீது, இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதோடு சபரிவர்மனின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும். சபரிவர்மனின் மரணத்துக்கு நீதி கிடைப்பதை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.